தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். சென்னையில் நடிகர் விஜய் ஆண்டனி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்து வந்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த ராஜா சார் மியூசிக்கில் வந்து அந்த பாட்டை வந்து வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் மட்டும், ஏன்னா இப்போ அவங்க சைட்லேருந்து வந்து உரிமம் கேட்பாங்க. ப்ரொடியூசர் சைட்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரை பார்த்து பேசுறதுக்காகவும் உரிமம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. அது அவங்க அதுக்கான ஃபார்மல் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரா கேளுங்க. ஒரு மியூசிக் டைரக்டரா ப்ளூ சட்டமா மாறான் வந்து போன படத்துல உங்களுக்கு அவங்களுக்கு ஐயோ ஒன்றும் இல்லை, பாவம் நல்ல மனுஷன் தான். அதெல்லாம் அவர் கருத்து ஒன்று சொன்னார். ஒன்றும் இல்லைப்பா, அவர் கருத்து சொன்னார். இல்ல சார், ஆக்சுவலா ராஜா சார் வந்து ஒரு டைம்ல ஆடியோ லேபிளே வச்சிருந்தாரு. ஓகே சார், அது ஆடியோ லேபிளே வச்சிருந்தாரு. அவர் வந்து சொந்தமாவே ஆடியோ லேபிள், ஐ திங்க் எக்கோ அப்படின்ற கம்பெனியோட ஓனரே அவர் தான் நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டோட பேர்ல வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ஓனர்ஷிப் உள்ள பாடல்களுக்கு தான் அவர் வந்து ஒரு ராயல்ட்டி கேட்கிறாரு. இல்ல சார், எல்லா படத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்பளம் வாங்கிக்கிறாரு. இருந்தாலும் அவர் ராயல்ட்டி கேட்கிறாரு. இப்ப பில்டிங் கட்டுற கொத்தனாருக்கு பில்டிங் சொந்தமா இல்ல ஓனருக்கு சொந்தமா? சம்பளம் வாங்கின படத்துக்கு கேட்கணும்னு எல்லா படத்துக்கும் சம்பளம் வாங்கிக்கிறாரு. 5 படத்துக்கு சம்பளம் வாங்கல அவர். இல்ல, சம்பளம் வாங்காத படத்துக்கு அவர் கேட்கலாம். பிளஸ் அவர் ஆடியோ கம்பெனியை வச்சிருந்தாரு. அவர் எக்கவுண்டர் ஆடியோ கம்பெனியோட ஓனர் வந்து அவர் தான். ஸோ அந்த கம்பெனியோட பாடல் யூஸ் பண்ணும்போது இப்ப அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டோட பிரமிட் மியூசிக் அப்படின்ற அந்த நிறுவனத்திடமிருந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழு வந்து வாங்கி இந்த ஒரு தொகைக்கு வாங்கி அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா வந்து ராஜா சார் வந்து இல்ல அந்த பாட்டோட உரிமம் என்கிட்ட தான் இருக்கு, எங்களை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து 1 கோடி ரூபாய் கேட்டு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. நீங்க உங்க சாங்கை யூஸ் பண்ணா உங்களோட உரிமமா இல்ல வந்து அது வந்து நீங்க ஒரு ப்ரொடியூசர் ராஜா சாரோட ஓனர்ஷிப்ல இருந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அது பேர்ல இருந்தா அது வந்து அவரோட உரிமம்னு சொல்லலாம். மற்ற விஷயத்துக்கு வந்து மரியாதை நிமித்தமாக கேட்டு இருந்திருக்கலாம், சாரோட பெர்மிஷன் கேட்டு இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக படம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கமல் சாரை பார்த்தாங்க இல்லைங்களா, எல்லாரும் பார்க்குற மாதிரி ராஜா சாரை பார்த்துருந்தா ராஜா சாரும் மேபி அதை வந்து ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம். கேட்டால் கொடுத்துருவாங்க. என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஓனர்ஷிப் கேட்கலாம். இப்போ நானே கூட ஆடியோ கம்பெனி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக பிச்சைக்காரன் 2 1 ஆடியோ சாங்ஸு, கொலைகாரன், திமிரு பிடிச்சவன் ஆடியோ ஓனர்ஷிப் என்கிட்ட தான் இருக்கு. அது மாதிரி ராஜா சார் தயாரிப்பாளருக்கு வந்து உரிமை இல்லையா? நான் தான் தயாரிப்பாளர் சார். இல்ல சார், எல்லா படத்துக்குமே தயாரிப்பாளர் தான் செலவு பண்றாங்க, அவங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்கிறேன். தயாரிப்பாளர் வந்து மியூசிக் டைரக்டர் ரைட் வாங்கி வச்சிருக்காரு. எக்கவுண்டர் கம்பெனியோட ஓனர் வந்து ராஜா சார் தான். சார் இப்ப ராஜா சார் நீங்க போட்டது வந்து நியாயம் சொல்றீங்க, ஆனா நல்லா கேட்டுருக்காங்க. சரி, நியாயம்னா அது மாதிரி வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் வந்து ஒத்து போறீங்க. இப்ப வந்து நான் எதுவுமே இல்ல, சந்தோஷமா இருக்கு. ராஜா சார் என்ன பிரச்சனை வேணும் சொல்லுங்க, நான் தரேன். ஓகே சார். இப்ப ராஜா சார் வந்து எல்லாத்துக்கும் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்புறாரு, அது ஓகே சரிங்களா. ஆனா வெற்றி படங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மத்த எந்த இப்ப தோல்வியான படத்துக்குலாம் வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறது கிடையாது. வெற்றி படத்துக்குலாம் பேமெண்ட் வந்த பிறகுதான் அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புறாரு. அதே மாதிரி இப்ப வந்து ரஜினி சார் படம் நடிச்சிருக்காரு, அதுல ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து அது வந்து பெரிய சன் பிக்சர்ஸ் கம்பெனி, வேற ஒரு வார்த்தை சொன்னா கூட அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. நோட்டீஸ் அனுப்பணும் சார். அவங்க பேசுனா உள்ள அவங்க இப்ப நீங்களும் என்ன பேசுறீங்க எனக்கு தெரியாது இல்லையா, அவங்க பர்சனல் விஷயம்ன்ற மாதிரி. அவங்களும் ப்ரொடியூசரும் டேரக்டர் சார் என்ன பேசிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்போ கேட்டுருப்பாங்க, சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் சால்வ் ஆகல சார். அது தெரியுமா? சொல்லிருக்காங்க சார், கேள்விப்பட்டிருக்கேன் சார். இல்லப்பா, சால்வ் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரே ஒரு क्वेश्चन சார், இது வெளிய போய்க்கிட்டே சார், உங்களுக்கும் ப்ளூ சட்டை மாறன் சாருக்கும் எது பர்சனலா எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? அவர் வந்து உங்களை பர்சனலா டாக்கல் பண்ணனும். நீங்க லாஸ்ட் படத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது இல்ல, பாவம் அவர் வேலையை அவர் செய்யறாரு, என் வேலையை நான் செய்யறேன். ரோமியாவை இன்னொரு அன்பே சிவம் ஆக்கிடாதீங்கன்னு நீங்க அறிக்கைலாம் கொடுத்தீங்க. அதையுமே தொடர்ந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தாரு. அன்பே சிவம் மாதிரி ஒரு திரைப்படம் தான் ரோமியோ திரைப்படம். அவரோட வேலை தானப்பா. ஆக்சுவலா அவர் நல்ல விதமா பேசணும், நீங்க டியூட்டி பாப்பீங்களா இல்லையா? அவர் இந்த மாதிரி பேசும்போது தானே உங்களுக்கு யூஸ் அதிகமாகுது சார் உங்களுக்கு. இல்ல, பாவம் அவர் வேலையை அவர் செய்யறாரு, என் வேலையை நான் செய்யறேன். இப்ப ரோமியா வந்து ஹிந்தி படத்தோட காப்பின்றாங்க. இது காப்பி இல்ல சார், இன்ஸ்பிரேஷன் போது சார். சுஷ்மா ஓகே சார், ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே தேங்க்யூ. தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.